வணக்க நண்பர்களே! நான் இன்னைக்கு எங்க வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கிற வெயிலுக்கு குற்றாலத்தில குளிச்சுட்டு பரோட்டா சாப்பிடலாம் வந்த கடை தாங்க ஃபேமஸான பாடா பரோட்டாங்கிற ரஜ்மத் கடைக்கு தாங்க வந்திருக்கோம். இங்க வந்து பார்த்தா கூட்டம் பயங்கரமா இருந்துச்சு. அடடா! என்னடா இப்படி ஆயி போச்சேன்னு சொல்லிட்டு நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பரோட்டா பார்க்க பார்க்க ஆசையாவும் இருந்துச்சு. ஐயோ! இன்னைக்கு பரோட்டா சாப்பிட்ட மாரி தான் சொல்லிட்டு நாங்களும் என்ன சுத்தி சுத்தி பார்த்துட்டு, பரோட்டாவுக்கு பதிலா நாங்க சிக்கன் ஆர்டர் பண்ணிட்டோம். இவங்க பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி பிரியாணியும், மட்டன் பிரியாணியும் குடுத்துட்டு இருக்காங்க. நாங்க ஒரு வழியா அடிச்சு புடிச்சு பிரியாணிய பார்சல் வாங்கிட்டோம். நாங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுனால எங்களுக்கு பிரியாணி மட்டும் தான் மிஞ்சுச்சு. நான் ஆல்ரெடி புரோட்டா சாப்பிட்டுருக்கேன். அந்த புரோட்டா வந்து பார்த்தீங்கன்னா, வந்து வொர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. எனக்கு அந்த அளவுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் குடுக்க மாட்டேன். இப்ப இந்த பிரியாணிய சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்றேன். பார்சல் ஓப்பன் பண்ணதுல, "இது என்னடா சிக்கன் பிரியாணியா?" அப்படிங்கிற மாரி ஆயிப்போச்சு. ஏன்னா சிக்கன் தனியா, பிரியாணி தனியா இருந்துச்சு. வழக்கம் போல பிரியாணிக்கு தால்சாவும், ஆனியனும் குடுத்துருந்தாங்க. எக்கு கூட இல்ல. ஓகேன்னு சொல்லிட்டு நானும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்ன அளவுக்கு ரொம்ப பெரிய ஹைஃப் அப்படிங்கிற மாரி கிடையவே கிடையாது. ரொம்ப ஒர்த்தும் கம்மியா தான் இருந்துச்சு. அ நீங்க ஆல்ரெடி இந்த ரஜ்மத் வாடா பரோட்டாலாம் நீங்க வந்து சாப்பிட்டுருந்தீங்க அப்படின்னா, உங்களோட ரேட்டிங்க வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, 10க்கு நான் 6 தான் தருவேன். நீங்களும் குற்றாலம் வந்தீங்கன்னா, கண்டிப்பா ரஜ்மத் பாடா பரோட்டாவ நீங்க விசிட் பண்ணுங்க. உங்க ரேட்டிங்க சொல்லுங்க.